ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீ டூ இஸ் பேக். என்னங்க மீ டூ இஸ் பேக்கா? அதாங்க கேரளால ஏதோ ஹேமா கமிட்டியா, அது ஏதோ வச்சு அந்த நடிகர்கள் அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ஸு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கே தெரியும் சினிமானா அந்த மாதிரி தான் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் இருக்கும். அந்த மாதிரி தான் நிறைய ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. பட் அப்பப்போ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். பட் அது ஒன்றும் பெருசாக இதாகாது. இப்போது நம்ம விஷால் இருக்கிற நடிகர் சங்க தலைவர் அவர் தானே, அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னங்க இப்படி கேரளாவில் நடக்குது, நம்ம ஊரில் என்ன இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால், நம்ம ஊரில் அப்படிலாம் இல்லைங்க. அப்படி இருந்தால் அஃப்கோர்ஸ் அது வந்து பெண்கள் வந்து நோன்னா நோன்னு சொல்லணும், வேறு ஏதாவது பிரச்சனைனா சொல்லணும். சப்போஸ் நீங்கள் வந்து மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா வந்து இதை செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம். அந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா செருப்படுத்த அடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம விஷால். ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. நடுவில் ஒருத்தன் நக்கலை வந்து, ஆமாம் ஸ்ரீரெட்டி சொல்லிட்டு ஒருத்தங்க சொன்னாங்களே அவங்கள பற்றி அப்படிங்கிறதுக்கு, ஸ்ரீரெட்டியா? ஐயோ அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுயா, எனக்கே அவங்க அந்த அக்யூஷன் சொல்லும் போது தான் தெரியும், அதெல்லாம் சும்மா போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இது கண்டிப்பாக திருப்பியும் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மீட் ஒன் அப்பயே நான் இருக்குது, பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வந்து தலையிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அப்படி அமைதியாகிடுச்சுங்க. அது ஒரு சுசித்ராவாக இருக்கட்டும், இல்லை சின்மையாக இருக்கட்டும், ஓகேவா, அவங்க வந்து பழி போட்ட ஒரு வகையில் அவங்க கெரியர் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சின்மை அவ்வளோ பாடவே இல்லை, வயிறு மொத்தம் அவ்வளோ இது மியூசிக் போடலை. ஸோ அந்த மாதிரி வந்து குற்றம் யாரை சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் கெரியர் போது, யார் வந்து விக்டிம்னு சொல்கிறவங்களுக்கும் போது, எதுவும் ப்ரூவ் பண்ணுற மாதிரி எதுவும் தெரிலங்க. ஸோ இது தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்து தான் இருக்குது. சினிமாவில் வந்து எப்படி சொல்கிறது, வாய்ப்புக்காகவோ ஏதோ பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட டிசிஷன், ஓகேங்களா. பட் ஃபஸ்ட்டு எஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷங்க அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் அதுவும் நல்லதில்லை. அப்படி நீங்கள் உங்களுக்கு கலாச்சாரம் அந்த ஒழுக்கம் முக்கியம்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நோ சொல்லிடணும். எனக்கு சினிமா புகழ்லாம் வேணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சேம் தான், ஓகேங்களா. ஒருத்தங்க யாராவது இது பண்ணுறாங்கன்னா அதை ஒத்துக்கிறவங்களும் வந்து கல்பிரேட் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ எனிவே இது கண்டிப்பாக அது பெரிய நியூஸாக போய்கிட்டு இருக்குது. இந்த மீடியா சும்மா விடுவாங்களா, உடனே இந்தியா ஃபுல்லாக அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி அது இந்த ஹிந்தி சேனலாக இருக்கே போட்டு இப்படி பிழிகிறாங்க. பட் இந்த மாதிரி முன்னாடியே நடந்திருக்கு. இதனால் வந்து எந்த ரிசல்ட்டும் வரப்போகிறது கிடையாதுங்க, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும், ஓகேங்களா. அன்டில் ஏதாவது பெரிய ப்ரூஃப் இருக்குன்னு வாண்டடாக வந்து யாராச்சும் ரொம்ப ஒரு மாதிரி இந்த மொலாஸ்டேஷன் மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும், கண்டிப்பாக போலீஸை நடவடிக்கை எடுப்பாங்க. பட் இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததில் வந்து ஒருத்தங்க மேலே பழி தான் போட்டிருக்காங்க, தவிர யாரையும் ப்ரூவ் பண்ணி அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. பட் ஹாலிவுட்டில் நடந்திருக்கு. ஹாலிவுட்லலாம் பார்த்திங்கன்னா சில பேரை வந்து ஜெயிலுக்கே அனுப்பியிருக்காங்க. பட் ஹாலிவுட்லேயுமே ஹாலிவுட்டில் என்ன எல்லாருமே நல்லவன், சில பேர் மட்டும் மாட்டி அந்த ப்ரூவ் பண்ணுறவங்க மட்டும் அந்த இருக்குது. உங்களுக்கு இந்த பைரட்ஸ் ஆஃப் கரீபியன்லாம் பார்த்துருப்பீங்க, ஜானி டீப் அவங்க ஒய்ஃபுக்கு அவருக்கு ஒரு இதாச்சு, அது பெரிய பிரச்சனையாக கிட்டத்தட்ட ஒரு கெரியரே இதாச்சுங்க, படமே நடிக்க முடியல. அப்புறம் கடைசியில் அவர் வந்து நல்லவர்னு சொல்லிட்டு கடைசியில் கோட் சொல்லிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குதுங்க. ஸோ இந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் மக்களுக்கு ஒன்றும் முட்டாள் இல்லைங்க, மக்களுக்கும் தெரியும் சினிமாவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன நடந்தால் எனக்கு என்ன, ஸோ மக்கள் என்னன்னா அதில் என்ன கருமான நடந்து போகுது, எனக்கு வந்து படமாக பார்க்குறேன், படம் நல்லா இருந்தால் பார்க்குறேன். இன்னொன்று வந்து அந்த ஆக்டர் வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கிறாமலாம் கிடையாது, நல்லா நடிக்கிறாரா, எனக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா, நான் படம் பார்க்குறேன். மற்றபடி நான் ரொம்பலாம் வந்து அவங்க பர்சனை பற்றி நான் இன்வால்வ் ஆகலை. அப்படி தான் இப்போ இருக்க மக்கள் இருக்காங்க. ஒரு காலத்தில் அப்படி கிடையாது. ஒரு காலத்தில் வந்து ஒரு எம்ஜிஆர் நடிக்கிறோம், எம்ஜிஆர் உண்மையிலே நல்லவர், அப்படி எம்ஜிஆர் தான் கடவுள் நினச்சிப்பாங்க. அப்படி நம்பியார் உண்மையிலே இல்லை, அந்த மாதிரி இருந்த மக்கள் நினச்சி இப்போ அப்படி இல்லை, இப்போ மக்களும் தெளிவாக இருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ மக்கள் மத்தியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இது வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நடக்கிற ஈகோ கிளாஷ் தான் சொல்லணும். ஸோ எனிவே கைஸ், இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு ரிப்ளை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.